ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோஸ் தான். நம்ம அமாவாசை அன்னைக்கு என்னென்னலாம் சாமிக்கு படைக்க போகிறோம் அதெல்லாம் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறோம் அதெல்லாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துடுங்க. அது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்த பருப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் வடைக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் நீங்கள் கட் பண்ணுவீங்களோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள் சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வெஜிடபிள் எல்லாம் தோலை சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணுறேன் ஆனியனை. வடைக்கும் சேர்த்து பண்ணுறேன், லைக் சாம்பாருக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கட் பண்ணி வச்சிடுறேன். நான் இன்றைக்கி சவ் போட்டு தான் சாம்பார் பண்ணலாம் இருக்கேன். லைக் கேரட், பீன்ஸ், சவ் இது போட்டு ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி. அதுக்கப்புறம் வடைக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஹவர் ஊறிட்டுருக்கு. நல்லா ஊற வச்சா தான் நம்மளுக்கு அந்த அரைச்சிட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வடை ஒழுங்காக வராது. அதனால் நம்ம அது ஒன் சைடு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காயெலாம் நீங்கள் ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இதே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா அது குக் ஆகிடும். நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றதும் அந்த அளவுக்கு தெரியாது ஒன்றுமே. இதே பெருசுனா எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சைஸாகவே காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பருப்பு வேக வச்சு அதே குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, உங்கள்கிட்ட வடகம் இருந்தாலும் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுடுங்க. அது வேகிற டைமில் நம்ம மற்ற வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைட் பை சைட் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தாளிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காய் வேகணும்ல. ஸோ அதுக்காக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிப்புக்கு சேர்க்குறதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த டைமில் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேக வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். நான் இது மாதிரி பண்ணுவேன். கொஞ்சம் அது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை இறக்கிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. சாம்பாருக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ வாழைக்காய் தோல் சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேரினேஷன் போட்டு எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைஸ் மாதிரியும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம்.
நல்லா கட் பண்ணிவிட்டு வீட்டு குழம்புத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு லைட்டாக டர்மரிக் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு 2 சைட் டாஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா வாழைக்காலை வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பாரில் வந்து காயில் வந்ததுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் வடித்த தண்ணியெலாம் எடுத்து வச்சிடலாம். ரைஸும் வெந்துருச்சு, அது நிமித்தி வச்சாச்சு. எப்போவுமே வடித்து சாப்பிட்றது தான் நல்லது, குக்கரில் செஞ்சு சாப்பிட்றத விட. ஸோ அதனால் மோஸ்ட்லி வடித்து தான் செய்வேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பருப்பு அரைச்சாச்சு. அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே சால்ட் போட்டதுனால சால்ட்டு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் மேலே போடுறதுக்கு வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தூவி விட்டுருங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அப்படியே உருளைக்கிழங்குலையும் கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ உருளைக்கிழங்கு சாம்பார் ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. ரைஸும் பண்ணியாச்சு. சைட் பை சைடு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பளம் வறுத்துட்டு அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வடை போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசை தவா வச்சுட்டு வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பளம் எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா பெருசாகவே வரும் அப்பளம். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு அப்பளம் வந்து. அதுக்கப்புறம் நம்ம வடை தட்டி போட்டுடலாம். இதில் வந்து அமாவாசை கும்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு வடை தான் போடுவோம். உளுத்த வடைலாம் செய்ய மாட்டோம். ஸோ அது ஒரு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம சாமி கும்பிடுவோம்ல, பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைம்லாம் அந்த வடை செய்வோம். இதுக்கப்புறம் நான் 3rd வீக் வந்து புரட்டாசி அந்த இது கும்பிட்றது vlog எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் என்னென்ன ரெசிபீஸ் கவர் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் vlogல. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டு வந்து பால் மட்டும் காய்ச்சிட்டு பாயாசம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரீமிக்ஸ் பாயாசம் தான் எடுத்திருக்கேன், அதே பண்ணிட்டு போகிறேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த இது பாயசம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சாஸ்பேன் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாஸ்பேனில் வந்து பால் இருக்குல்ல, பாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாயசம் ப்ரீமிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இருக்கும். நம்ம லைட்டாக அது கொதிக்க வச்சா போதும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அதில் ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பெரிய எந்த வேலையும் இல்லை. நம்ம கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம மில்க் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான்.
நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போதே கவுண்டர் வரையும் க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கிச்சன் மெஸ்ஸியாக இருக்காது. அதனால் நீங்கள் சைட் பை சைடு எந்தெந்த வேலை செய்கிறீங்களோ அப்படி க்ளீன் பண்ணிவிடுங்க ரஃபாக. அதுக்கப்புறம் டீப் க்ளீன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன், சவ் போட்ட சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பண்ணியிருக்கேன், அண்டு வடை, பாயசம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதோட இந்த vlog-அ முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.